2016ஆம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க தேர்தலில் போட்டியிட்ட ட்ரம்ப் மீது பகிரங்கமாக பாலியல் குற்றச்சாட்டை பதிவு செய்தவர் ஸ்டார்மி டேனியல்ஸ். அமெரிக்காவில் பாலியல் படங்களில் நடிக்கும் நடிகையான ஸ்டார்மி டேனியல்ஸ் அப்போதைய அதிபர் வேட்பாளரான ட்ரம்ப் மீது வைத்த பாலியல் குற்றச்சாட்டு அமெரிக்க அரசியலில் பெரும் சூறாவளியை கிளப்பியிருந்தது. ஆனால் சூறாவளியாக இருந்தாலும் சூப்பரா ஸ்விம்மிங் போட்டு அமோக வெற்றி பெற்று ட்ரம்ப் அதிபரானது ஊரறிந்த ஒன்று. ஆனால் ட்ரம்ப் மீது பாலியல் நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் தொடுத்த பாலியல் வழக்கு மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் லேக் டோஹோய் ஹோட்டல் அறையில் தனக்கும் ட்ரம்புக்கும் இடையேயான அந்தரங்க தருணங்களை நீதிமன்றத்தின் முன்னிலையில் வெளிப்படையாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார் ஸ்டார்மி டேனியல்ஸ். லேக் தாஹோவில் நடந்த பிரபல கோல்ஃப் போட்டியில் ட்ரம்பை முதலில் சந்தித்தது முதல் ஹோட்டல் அறையில் தனக்கும் ட்ரம்புக்கும் இடையே நடந்த அனைத்து அந்தரங்க தருணங்களையும் ஸ்டார்மி டேனியல்ஸ் நீதிமன்றத்தில் அக்குவேர் ஆணிவேராக புட்டு வைத்திருக்கிறார். அழைப்பின் பேரில் ஹோட்டல் அறைக்கு சென்ற போது ட்ரம்ப் பட்டு துணியால் ஆன பைஜாமை அணிந்திருந்ததாகவும் அதனை தான் ஆபாசமாக கிண்டல் செய்ததாகவும் கூறியுள்ளார். அதன் பின்னர் ட்ரம்புடன் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்ததாக குறிப்பிட்ட ஸ்டார்மி டேனியல்ஸ் ட்ரம்பின் நடவடிக்கைகள் அனைத்தும் தன்னை வன்புணர்வு கொள்வதையே நோக்கமாக கொண்டிருந்ததாகவும் கூறியுள்ளார். அங்கு நிகழ்ந்த அனைத்தையும் நினைவுபடுத்தி கூறிய ஸ்டார்மி டேனியல்ஸ் கழிவறையை பயன்படுத்திவிட்டு தான் வெளியே வந்தபோது ட்ரம்ப் படுத்திருந்த கோலத்தை பார்த்ததும் அவரது நோக்கம் என்ன என்பது தெள்ளத் தெளிவாக விளங்கியதாகவும் கூறியுள்ளார். ஸ்டார்மி டேனியல்ஸின் வாக்குமூலத்துக்கிடையே அவரை பலமுறை குறுக்கு விசாரணை செய்த ட்ரம்ப் தரப்பு வழக்கறிஞர் சம்பவத்தின் போது ட்ரம்ப் ஆணுரை அணிந்திருந்தாரா, அவரது தோற்றம் எப்படி இருந்தது போன்ற பொதுப்படையாக பேசுவதற்கு கூச்சப்படும் பல ஆபாச கேள்விகளை நீதிமன்றத்தில் அனைவர் முன்னிலையிலும் கேட்ட நிலையில் போதுமான அளவுக்கு அத்தகைய கேள்விகளை தவிர்க்குமாறு வழக்கறிஞரை நீதிபதி கண்டித்திருக்கிறார். ஸ்டார்மி டேனியல்ஸின் இந்த வெளிப்படையான வாக்குமூலத்தை குடும்பத்தார் முன்னிலையில் கேட்ட ட்ரம்ப் தலையை அசைத்தபடி அமர்ந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஸ்டார்மி டேனியல்ஸ் ட்ரம்ப் இடையேயான உடலுறவு இருவரது சம்மதத்தின் பேரிலேயே நடைபெற்றுள்ளது வாக்குமூலத்தின் மூலம் தெரிய வருவதாக ட்ரம்ப் தரப்பு வழக்கறிஞர் வாதம் முன்வைக்க நீதிபதி அதை ஏற்க மறுத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.